இந்த காணொலியில தென்னிலங்கை பரப்புல நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் தொடர்பான விடயம் சம்பந்தமாகத்தான் இந்த காணொலி பரப்புல விவாதிக்க இருக்கின்றோம். குறிப்பாக ஒரு ஊடக சுதந்திரம் முடக்கப்பட்டிருக்கின்றது. ஊடக சுதந்திரத்துக்கான அடுத்த கட்ட நகர்வுகள் சிதைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஊடக சுதந்திரம் என்பதை விடுத்து ஒரு மனித உரிமை சார்ந்த விடயத்திலேயே ஒரு சிறிய சிக்கல் நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது என்கின்ற விமர்சனம் பலவாறாக இந்த சம்பவத்தினூடாக முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. குறிப்பாக ஒரு பேச்சு சுதந்திரம் மக்களுக்கு மீறப்படுதல்ன்றது ஒரு சிக்கலுக்குரிய விடயம். அடிப்படை மனித உரிமைகளிலேயே இது முதன்மைப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது பேச்சு சுதந்திரம். சாதாரண பொதுமகன் கூட தன்னுடைய உரிமைகள் சார்ந்த விடயத்திலேயோ தன்னுடைய மனித உரிமைகள் மீறப்படுகின்ற சந்தர்ப்பத்திலேயோ தனக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு எதிராகவோ குரல் கொடுப்பதற்கான உரிமை அவருக்கு இருக்கின்றது. இது சாதாரண ஒரு பொதுமகனுக்கே இந்த விடயம் இருக்கின்றது. ஆனால் ஊடகவியலாளர் என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த ஊடக சுதந்திரம் தொடர்பான சரியான தெளிவு இருக்கு. அது தொடர்பான அடுத்த கட்ட நோக்கிய நகர்வுகள் இருக்கும். ஆனால் அவர்களுக்கே இப்படியான சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது என்கின்ற பொழுது இலங்கையினுடைய இந்த ஊடக சுதந்திரம் எந்த அளவில் இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று நேரடியாக அந்த சம்பவத்துக்குள்ள நாங்கள் செல்லாம் என்று இருக்கின்றேன். லஹிரு ஊடகத்தினுடைய ஒரு ஊடகவியலாளர் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தினரோடு தன்னுடைய வாகனத்துல பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது இராணுவத்தினருடைய லேண்ட் குரூசர் ரக வாகனம் ஒன்று அவர்களுடைய வாகனத்தை நேரடியாக மோதுது. இந்த விடயத்தை அவர் தொலைபேசியில ஒரு காணொளியாக பதிவு செய்கின்றார். பதிவு செய்த பிறகு அந்த காணொளியை அழிக்குமாறு உடனடியாக இராணுவத்தினர் வந்து அவர்களோட முரண்படுகின்றார். அவர் அந்த காணொலியை அழிக்கல. இந்த முரண்பாடு கொஞ்சம் நேரத்துக்கு இருக்குது. அதுக்கு பிறகு அவர் நேரடியாகவே அந்த போலீஸ் நிலையத்துக்கு அருகில் இந்த போலீஸ் நிலையத்துக்குள்ள சென்று வாக்குமூலம் ஒன்றையும் பதிவு செய்கிறார். இந்த விடயத்துல எனக்கு இவ்வளவு நடந்திருக்கின்றது, அந்த இடத்துல நிக்க இவருடைய வாகனம் மோதினா பிறகு இதுதான் நடந்தது, பிறகு முரண்பாடு நடந்ததுன்ற விடயங்கள் எல்லாத்தையும் வாக்குமூலமாக பதிவு செய்கின்றார். பதிவு செய்த பிறகு அந்த இடத்துல இந்த சம்பவம் எல்லாம் போலீஸ் நிலையத்துல நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே 30 இராணுவத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிடுகின்றார்கள். காவல் நிலையத்துக்குள்ள புகுந்து அவர்களுடைய வாக்குமூலத்தை எடுக்க விடாமல், அந்த குறிப்பிட்ட வாக்குமூலத்தை அவர் பதிவு செய்கின்ற பொழுது அந்த வாக்குமூலத்தை எடுக்க விடாமல் செய்கின்றார்கள். கொடுத்த வாக்குமூலத்தை கூட அழிக்கின்றார்கள். அந்த காணொலியை அழிக்குமாறு அந்த இடத்துல பேசப்படுகின்றது. நிறைய விடயங்கள் இதுல நடக்கின்றது. இத உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்கம் ஒரு விமர்சனமாக முன்வைத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த விடயம் ஜூலை 15 அளவில் இடம்பெற்றது. இப்பொழுதும் கூட அவருக்கான நீதி கிடைக்கவில்லை. இன்னமும் அவர்களுடைய குடும்பத்தினர் அதே மன உளைச்சல்ல தான் இருக்கின்றார்கள். சரியான ஒரு நீதியை தேடித்தான் இந்த ஊடக பயணம் ஒன்று செல்கின்றது. ஊடகவியலாளர்களுக்கு இப்படியான ஊடக சுதந்திரம் ஒரு அநீதியாக இழைக்கப்படுகின்ற பொழுது இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு கேள்வியை எழுப்பின அவர் முப்படைகளின் தளபதி என்கின்ற வகையில ஜனாதிபதி அன்றகுமார் ரசநாயக்க அவர்களுக்கும் இவருக்கான நீதி கிடைக்க வேண்டும், அந்த இராணுவத்தினர்பால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையையும் கடிதமாக முன்வைத்திருக்கின்றார். ஆகவே இப்படியான சம்பவங்கள் தென்னிலங்கைக்கு புதிது அல்லது ஓரிரு சம்பவங்கள் தென்னிலங்கையில் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எங்களுடைய தமிழ் சமூகத்துல வடகிழக்கு பரப்புல எத்தனையோ ஊடகவியலாளர்கள் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்று இன்றளவிலும் கூட தெரியாது. இந்த ஊடகவியலாளர்களுக்குடைய அடுத்த கட்டம் என்ன மாதிரியாக இருக்கின்றது? ஊடகவியலாளர்கள் வீதியில வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியாக பல விடயங்கள் 2009 முற்பட்ட காலப்பகுதியில எங்களுடைய ஊடகவியலாளர்களுக்கு நடந்திருக்கின்றது. அப்பொழுதும் இந்த ஊடக சுதந்திரம் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தோம். ஆனால் அதற்குரிய அடுத்த கட்டம் என்னவென்று யாருக்குமே தெரியவில்லை. அந்த காணாமல் போன ஊடகவியலாளர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இன்றளவிலுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது எங்களுடைய ஊடக பரப்புல மட்டும்தான் நடந்தான்னு கேட்டீங்கன்னா இல்லை, எங்கள் சார்ந்து பேசிய சிங்கள ஊடகவியலாளர்கள் நடந்திருக்கின்றது. பிரகலி டெக்னல் கூட லசந்த விக்ரமதுங்க போன்றவர்களும் நடந்திருக்கின்றது. அவர்களுக்கு கூட என்ன விடயங்கள் நடந்தது, அதனுடைய மர்மம் தொடர்பாக இன்றுமே சில விடயங்கள் வெளியாகாம இருக்கு. பிரகலி டெக்னல் உடனுடைய மனைவி இன்றளவிலும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் சம்பந்தமான விடயத்துல. ஆகவே எங்களுடைய ஊடகவியலாளர் சார்ந்த அடுத்த கட்டம் நோக்கி அவர்கள் எவ்வாறு இருக்க போன்றன என்ற ஒரு பெரிய கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட விடயம் தொடர்பாக தமிழ் கட்சிகள் பேசியிருக்கின்றன. குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழரசு கட்சிக்கு இடையில ஒரு சந்திப்பு ஒன்று இடம்பெறுகின்றது. அந்த சந்திப்புல
மாகாண சபை தேர்தலை நடத்துவது சம்பந்தமான விடயங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. குறிப்பாக இந்த மாகாண சபை தேர்தல்ன்றது தமிழர் பரப்பில் ஒரு முக்கியமான விடயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில இந்த தேர்தலை நடத்துறதுக்கான நிதியை டித்வாபியலுக்கு பயன்படுத்தி விட்டார்கள் என்று எதிர்க்கட்சிகள் கூட்டாக விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசாங்க பரப்பிலிருந்து பேசியவர்கள் இல்ல, நாங்கள் இதற்கான கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டே இருக்கின்றோம். இந்த விடயங்கள் சார்ந்து, அதாவது இந்த மாகாண சபை தேர்தலுக்கான நிதி அப்படியே தான் இருக்கின்றது. டித்பா புயலுக்கான நிதி எங்களுக்கு வந்தது டொனேஷன்களாகத்தான் வந்தது. அதைத்தான் நாங்கள் பயன்படுத்தினாங்களே தவிர நாங்கள் இதற்கான நிதியை பயன்படுத்தவில்லை அரசாங்க தரப்பிலேருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் கூட ஒரு சிக்கல் நிலைமையில இது இருக்கின்றது. இது மாகாண சபை தேர்தல்கள் நடத்த வேண்டும் என்றதை நாங்கள் சர்வதேசத்துக்கு அழுத்தம் கொடுத்து மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் பேசியிருக்கின்றார். ஒரு சர்வதேச அளவில் இதற்கான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டும். அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளில் இது தொடர்பான விடயங்களை நாங்கள் கேட்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவருடைய அந்த விமர்சனம் இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இது தொடர்பான விடயங்கள் பற்றி பார்க்கின்ற பொழுது அடுத்த கட்ட அவர்களும் அப்படியான ஒரு நிலைமையைத்தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். ஆனால் முன்னைய காலகட்டங்களில் எங்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்கள், அரசியல் கைதிகளுடைய விடுதலை சார்ந்த விடயங்கள், காணாமலாக்கப்பட்டோர் சார்ந்த விடயங்களுக்கு சர்வதேசத்தின் நாடணும். இப்பொழுது ஒரு தேர்தலை வைப்பதற்கு கூட, முன்னைய காலத்துல வைக்கப்படாத தேர்தல் என்றாலும் பரவாயில்ல, முன்னைய காலத்துல நடந்த ஒரு தேர்தலை வைக்கிறதுக்கு கூட மீண்டும் சர்வதேச நாடுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. ஆகவே எல்லாவற்றுக்கும் சர்வதேசம் என்றால் எங்களுடைய அரசாங்கம் சில விடயங்களை நடத்த வேண்டிய சில விடயங்களை கூட நடத்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஜனநாயக ஒரு விரோதமான அல்லது ஜனநாயகத்தை மீறுகின்ற ஒரு செயல்பாடு இங்கே நடக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. ஆனால் ஆளும் தரப்பிலிருந்து தொடர்ந்தும் கோரிக்கை, அதாவது தொடர்ந்தும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் கட்டாயம் இந்த தேர்தலை நடத்துவோம் என்கின்ற அடிப்படையில் பார்க்கலாம் என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இது நடக்க போன்றது என்பது. இது இவ்வாறு இருக்க சிடி விக்ரமரத்ன அவர்களுடைய மரணம் தொடர்பில் பல சிக்கல் நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அவருடைய இறுதிச் சடங்கு நடக்க இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கிற இந்த சூழ்நிலையில அவர் எவ்வாறு இறந்திருக்கலாம் என்கின்ற விடயங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக எதிர்கட்சியினுடைய நளின் பண்டார் அவர்கள் பேசுகின்ற பொழுது மர்மமான முறையில் ஒரு விஷயம் நடக்குது. குறிப்பாக இந்த உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமான விடயத்துல முக்கியமான வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார், சாட்சியாக பார்க்கப்படுகின்றார், அவர் முக்கிய புள்ளியாக இருக்கின்றார், குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது, இவர் மரணம் அடைந்திருக்கின்றார். அதே மாதிரி கபில சந்திரசேனனுடைய மரணத்துல அவர் ஊழல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பேசப்படுகிறது, அவர் கைது செய்யப்பட்டிருந்தார், பிணையில விடுவிக்கப்பட்டிருந்தார், பிற கைது என்கிற நிலைமை வருகின்ற பொழுது அவர் மரணம் அடைகின்றார். இப்படியான மரணங்கள் எல்லாம் தற்கொலையாகவே மாற்ற வேண்டும் அல்லது தற்கொலையாகவே கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு சிலர் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த முயற்சிக்கான சில நடைமுறைப்படுத்தல்களையும் இந்த அரசாங்கம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே ஏன் இவ்வாறு நடக்கின்றது? இப்படியான விடயங்கள்ல அரசாங்கம் சரியான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்கட்சியில இருக்கிற நளின் பண்டார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இது பெரிய அளவுல பேசுபொருளான விடயம். அது மட்டும் இல்லாமல் ஆளும் தரப்பில் இருக்கிறவர்கள் கூட இப்படியான ஒரு விடயத்தை முன்வைத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா ஏற்கனவே உயிர்த்த தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்துல பல வாக்குமூலங்களை வழங்கின ஒருவர், அவருடைய மரணம் தொடர்பான விசாரணைகள் சரியான முறையில நடத்தப்படும், இப்படியான மர்மமான மரணங்கள் சம்பந்தமான விடயங்கள் தொடர்ந்து விசாரணையில தான் இருக்கின்றது என்று ஆளும் தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த தாக்குதல்ல குறிப்பாக சாரா ஜஸ்மின் அவர்களுடைய டிஎன்ஏ பரிசோதனை சம்பந்தமான விடயத்துல சில விடயங்களை இவர் வெளிப்படுத்தி இருந்தார். குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் 3 முறை சாரா ஜஸ்மின் அவர்கள் இறந்து விட்டதாக தெரிவித்து டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளுமாறு கூறியிருந்தார். அதுல 3வது முறை பல குளறுபடிகள் இடம்பெற்றிருந்தது என்ற விடயங்கள் பெரிய அளவுல பேசுபொருளாக இருந்தன. லண்டனை தலைமையமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு சர்வதேச அமைப்பு கூட இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது. குறிப்பாக சரத் வீரசேகர பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரினுடைய கட்டடத்துல சுரேஷ் சலே மற்றும் சிடி விக்ரமரத்ன போன்றவர்கள், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உட்பட பலருடைய ஒரு கூட்டுக்கீழே ஒரு கூட்டம் ஒன்று நடக்கும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 9 மணிக்கு ஒரு கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்துல சொல்லப்படுற விடயங்கள் எல்லாம் எப்படி இந்த சாட்சியங்களை அளிக்கலாம், எப்படி புதிதாக சாட்சியங்களை உருவாக்கலாம் என்கின்ற விடயங்கள் தான் பேசப்பட்டிருந்தது. ஆகவே உயிர்த்த தாக்குதல்ன்றது மர்மமாகவே இருக்கின்றது, அது தொடர்பான கைதுகளும் மர்மமாக இருக்கின்றது, அது தொடர்பான மரணங்களும் மர்மமான விடயமாகவே இருக்கின்றது என்கின்ற விதத்துல இது தொடர்பான விசாரணைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளணும் என்கின்ற ஒரு கோரிக்கையே லண்டனை தலைமையாக கொண்டு இயங்குகின்ற ஒரு சர்வதேச அமைப்பு ஒன்று குறிப்பிட்டிருந்தது. ஆகவே எல்லா பக்கத்தாலையும் இந்த சிடி விக்ரமத்தினுடைய மரணம் பெரிய அளவில் பேசுபொருளாகி கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு சிக்கல் நிலைமையில தான் இருக்கின்றது. இதற்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போன்றது, அடுத்த கட்டமான விசாரணைகள் எப்படி இருக்க போன்றதை
பொறுத்திருந்து பார்க்கலாம்.